Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் இஸ் பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட்டோட கண்டினியூவேஷன் இன் தி சென்ஸ் இந்த லெசன் ரொம்ப ப்ரீஸியாக போச்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் இல்லை. அப்படி நம்ம மார்ஃபாலஜியில் படித்த ரூட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ரூட்டோட ஸ்ட்ரக்சர்னால் அப்படியே ரீகலெக்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், தட் இஸ் மெரிஸ்டமேட்டிக் ஜோன், இலாங்கேஷன் அண்ட் மெச்சுரேஷன் ஜோன், ஏபிக்கல் மெரிஸ்டம், இன்ட்ரகேலரி அண்ட் லேட்ரல் மெரிஸ்டம்ஸ் பார்த்தோம். போன வீடியோவில் பார்த்தோம் இதெல்லாம். அதுக்கப்புறம் மெரிஸ்டமேட்டிக் செல்லோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, அதில் வேக்யூல்ஸ் இருக்காது, ப்ளஸ் பிக் நியூக்ளியஸ், அந்த மாதிரி கதைகள். அதுக்கப்புறம் எப்படி க்ரோத்துனா நம்மளால் அளக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது சில செல்களில் அது போலன் டியூப்பில் லென்த்து அளக்கிறோம், அப்புறம் சர்ஃபஸ் அளக்கிறோம் நம்ம லீஃபில், அதுக்கப்புறம் எவ்வளோ செல்லு பெருசாகுது, அந்த மாதிரியெல்லாம் கதைகள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் போனால் நம்ம ஜியாமெட்ரிக் அண்ட் அரித்மேட்டிக் க்ரோத்து, இன்னும் கொஞ்சம் போனால் நம்ம எப்படி அளப்போம் இன்கேஸ் மரத்தில் சீசனல் ஆக்டிவிட்டீஸில் பார்க்கும்போது ஸ்ப்ரிங்கில் லேக் ஃபேஸ் ஆகவும், அப்புறமா சம்மரில் லாக் ஃபேஸ் ஆகவும், வின்டரில் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் ஆகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம் நம்ம, அரித்மேட்டிக்குக்கும் ஜியாமெட்ரிக்கல் க்ரோத்துக்கும் இந்த ரெண்டு ஃபார்முலா. அதுக்கப்புறம் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் க்ரோத்து, அண்ட் தென் வாட் ஆர் ஆல் த கண்டிஷன்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் த க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிஃப்ரென்சியேஷன்னா என்ன, டிஃப்ரென்சியேஷன், ரீடிஃப்ரென்சியேஷன், இதை நான் உங்களுக்கு செகண்டரி க்ரோத்தோடு வச்சு சொல்லி கொடுத்தேங்க, குட்டியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட. ப்ளஸ் இங்கே அப்படியே நம்ம வேறு என்ன படித்தோன்னா, இங்கே அடுத்த குரூப்புக்குள்ளே போயிட்டு இந்த சைக்கிள் பார்த்தோம். அங்கேருந்து அப்படியே ஒரு பிளாஸ்டிசிட்டி எப்படி தன்னுடைய பாடியை தகவமைச்சுக்குது எக்ஸ்டர்னல் மீடியம்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னும்போது, அது ஜுவனலில் ஒரு மாதிரி இருந்தது, தட் இஸ் குட்டியில் ஒரு மாதிரி இருந்தது, அடல்ட் ஆகும்போது வேறு மாதிரி ஆகிற ஒரு அமைப்புக்கான ஒரு எக்ஸாம்பிளாக லார்க்ஸ்பரும். பட்டர் கப்பில் உங்களுக்கு டெரஸ்ட்ரியலில் ஒரு மாதிரி இருக்குது அண்ட் வாட்டர் ஹேபிட்டாட்டில் ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த பிளான்ட் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் யார் அப்படின்னு யோசிக்கும்போது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டார்னு ஒரு ஆள் உள்ளே வராங்க. அவங்க இன்ட்ரென்சிக் கண்ட்ரோலில் இருக்காங்க. எக்ஸ்ட்ரென்சிக் கண்ட்ரோலராக நம்ம லைட்டோ, டெம்பரேச்சரோ, வாட்டரோ, அது நியூட்ரியன்ட் எலிமெண்ட்ஸோ, ஏதோ ஆல் தீஸ் ஆர் தேர். பட் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது ஜெனட்டிக் கண்ட்ரோல் அது இன்ட்ரா செல்லுலாராகவும் அண்ட் இன்டர்செல்லுலாராக க்ரோத் ஹார்மோன்ஸ் ஆர் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் ஆகவோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அங்கேயோட நம்ம கிளாஸை போன வீடியோவை முடித்தேன். இன்றைக்கி நம்ம பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டார்ஸ் இவங்க பாருங்கள், இவங்க ரெகுலேட் பண்ணுறதுனால இவங்க க்ரோத் ரெகுலேட்டார்ஸ். இவங்க டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட், மேபி இவங்க கைனட்டினாக இருக்காங்க ஆர் அடினைன் டெரிவேட்டிவாக இருக்காங்க, டெர்பினாகவும். ஸோ எனி திங் வில் பி பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டார். பிளான்ட் ஹார்மோன்ஸ், இவங்கள பிளான்ட் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே பிளான்ட்டை வளர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்களா, யாருமே ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் உள்ள ஆள் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் plant growth regulators. The plant growth regulators, PGR, are small, simple molecules of diverse chemical composition. They could be indole compounds, indole 3-acetic acid, IAA ஆக இருக்கலாம். Adenine derivatives, N-perfluoryl aminopurine, kinetin அப்படி. Derivatives of carotenoids, abscisic acid, ABN சொல்லுவோம். Terpenes, gibberellic acid, GA3, and GA3 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. ஆர் கேஸஸ், எத்திலின், கேஷியஸ் காம்பவுண்ட் ஆகவும் இருக்கலாம். பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் ஆர் வேரியஸ்லி டிஸ்கிரைப்ட் ஆஸ் பிளான்ட் க்ரோத் சப்ஸ்டன்சஸ். இவங்களை பிளான்ட் க்ரோத் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆர் பிளான்ட் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறாங்க, ஆர் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்னு சொல்லலாம் இன் லிட்ரேச்சர். The PGRs can be broadly divided into two groups based on their functions in living plant body. அவங்க ஃபங்க்ஷனை வச்சு அவங்கள ரெண்டாக பிரிக்கிறாங்க. One group of PGRs are involved in growth promoting activities such as cell division, cell enlargement, pattern formation, trophic growth, flowering, fruiting, seed formation. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. இதில் ஒரு புது விஷயம்னா பேட்டர்ன் ஃபார்மேஷன். பேட்டர்ன் ஃபார்மேஷனாக ஒரு பிளான்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் தென்னை மரத்தை பார்த்தா அப்படியே நீட்டாக வளர்ந்துக்கிட்டு போகிறது, ஆலமரம் பார்த்தா அப்படியே பறந்து வளருது, அண்ட் நம்ம முருங்கை மரம் ஒரு மாதிரி சின்னதாக பிரான்ச் விட்டு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும் எல்லாத்துக்கும். இப்போது முந்திரி மரம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும், கொடையை கவுத்த மாதிரி இருக்கும்.
ஸோ இதெல்லாம் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு ஆகும். ட்ராபிக் க்ரோத், அது ட்ராபிசம் அப்படின்னு படிப்போம். ஹவு தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அ லைட் அண்ட் தென் மூவிங் டுவர்ட்ஸ் வாட்டர், அது ஃப்ளவரிங் ஃப்ரூட்டிங் எல்லாம் தெரிஞ்சது. These are also called plant growth promoters. So auxins, gibberellin and cytokinin. So இதில் ஒரு விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து growth regulators, that is enhancer. So plant growth enhancers. Enhancersல 3 பேர் வருவாங்க. That is auxin, gibberellin, gibberellic acid, அடுத்தது cytokinin. இவங்க 3 பேரும் என்ஹான்சர். இதில் இன்ஹிபிட்டார் சில நேரங்களில் நல்ல முளைச்ச ஒரு நல்ல முத்தி போன ஒரு காயாகட்டும் ஒரு பழமாகட்டும் மரத்திலிருந்து விழணும், இல்லை பழுத்த இலை விழணும், இதுக்கெல்லாம் ஒரு ஆள் இன்ஹிபிஷன் ஆர் டார்மன்சியை வைக்கிறது. இன்ஹிபிட்டாரில் நம்ம ஆப்சசிக் ஆசிட் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இன்ஹிபிட்டார். இதுக்கு நடுவில் 2 வேலையும் பண்ணுற ஒரு ஆள் இருக்கார். அவர் வந்து எத்திலின். அவர் வந்து கேஷியஸ் ஹார்மோன். ஆனால் இவர் நிறைய பண்ணுற வேலை இன்ஹிபிஷன் தான். ஸோ அதை நம்ம இங்கே கொஞ்சம் எக்ஸசிவாகவே வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ படிப்போம். ஸோ ஆக்சின்ஸ், ஜிப்ரலின் அண்ட் சைட்டோகைனன்ஸ் ஆர் plant growth promoters. The PGRs of the other group play an important role in plant responses to wounds and stresses of biotic and abiotic origin. They are also involved in various growth inhibiting activities such as dormancy and abscission. அங்கேயுமே வராங்க. The PGR abscisic acid belong to this group ABA. The gaseous PGR ethylene could fit either of the group, but it is largely an inhibitor of growth activities. ஸோ அதுக்குள்ளே நிறைய வராங்க இவங்க. அப்புறம் the discovery of plant growth, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அது. Interestingly, the discovery of each of the 5 major group of PGRs have been accidental. All this started with the observation of Charles Darwin and his son Francis Darwin when they observed that the coleoptiles of canary grass, coleoptile, embryonic shoot, ஓகே, மோனோகாட்டில் இதை அப்படி தான் சொல்லுவோம், டைகாட்டில் இதை பிளிமியூல் சொல்லுவோம். ஸோ கேனரி கிராஸில் இவங்க பார்த்தாங்க, சார்ல்ஸ் டார்வின் அண்ட் ஃப்ரான்சிஸ் டார்வின். ரெஸ்பாண்டன்ட் டு, ஜஸ்ட் அ மினிட் நான் ஹைலைட் பண்ணுறேன் உங்களோட பேர், த மோர் இம்பார்ட்டண்ட். இங்கே இந்த டிஸ்கவரியை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தென் ஸோ ரெஸ்பாண்டன்ட் டு யூனிலேட்ரல் illumination, அப்படியே by growing towards a light source. ஸோ they are gradually moving towards a light. இந்த லைட்டுக்காக இவனை நவுத்துறவங்க யாராக இருக்கும், அதுதான் உங்களோட query. After a series of experiments, it was concluded that the tip of coleoptile was a site of transmittable influence that caused the bending of the entire coleoptile. நிறைய நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க, இவனை வளைக்கிறதுக்கு யாரோ ஒரு ஆள் இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு ஆள், அவனோட இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஆள் பேர் தான் ஆக்சின். was isolated, though this was a substance present there. இதை பின்னாடி வெண்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து கோலியாப்டைல்ஸ் ஆஃப் ஓட் சீட்லிங், தட் இஸ் அவினா கர்வேச்சர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவினா கர்வேச்சர் டெஸ்ட், இதுதான் நம்ம பயோ அசே ஆஃப், அசேனா எஸ்டிமேஷன் ஆஃப் ஆக்சின் அப்படின்னு சொல்லுவோம் பின்னாடி. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த டிப்பை கட் பண்ணி வச்சு ஒரு அகார் பிளாக்கில் வச்சு, இந்த டிப்பில் இருக்கிற கண்டென்ட் அகாரில், அகார் இஸ் அ கிரேட் இம்பைபென்ட், ஸோ அதுக்குள்ளே அப்படியே இறக்கி அந்த அகார் பிளாக்கை தூக்கி கட் பண்ண இந்த மொட்டையான இந்த ஷேப் மேலே வைக்கிறது. வச்சு பார்த்தா அப்படியே அந்த அகார் வச்ச பிறகு அந்த அகாருக்குள்ளே இப்போ இறங்கி இருந்த இந்த கண்டென்ட் இருக்குல்லையே ஆக்சின், அது அப்படியே இறங்கி பிளான்ட் ஸ்டார்டட் க்ரோயிங் ஆன் த டிப். அதுதான் அவரோட டெஸ்ட். திஸ் இஸ் ஆக்சின் கண்டுபிடிச்ச கதை. அடுத்த கதையாக த பக்கேனே டிசீஸ், தட் இஸ் ஜிப்ரலிக் ஆசிட், ஜிப்ரெல்லா. The Bucchene, foolish seedling disease of rice seedling, was caused by a fungal pathogen, Gibberella fusariae. Okay, so
Kurosawa, he was the scientist who was working 1926, reported the appearance of symptom of the disease in rice seedling when they were treated with the sterile filtrate of the fungus. ஸோ ஸ்டிரைல் பண்ணி அதை தூக்கி போட்ட பிறகு அது பிளான்ட்டுக்குள்ளே போய் சும்மா அழகாக வளர்ந்து பிளான்ட் ரொம்ப லென்த்தியாக வளர்க்க விடும். அதுதான் இந்த பக்கினே டிசீஸ். இன்டர்நோட்ஸ் ஆர் கெட்டிங் கம்ப்ளீட்லி எலாங்கேட்டட். ஓகே, பால்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது படிப்போம் பின்னாடி. த ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் வெர் லேட்டர் ஐடென்டிஃபைட் ஆஸ் ஜிப்ரலிக் ஆசிட். ஸோ ஜிஏ. அடுத்தது தேர்டு, M. Skoog and his co-workers observed that from the internodal segment of tobacco stem, callus means mass of undifferentiated cell. இப்போ கூட பாருங்கள் இந்த வேர்டு undifferent. ஸோ இது மெரிஸ்டமேட்டிக் செல். இதுலேருந்து தான் ஃபர்தர் செல்ஸ் வரப்போகுது. அது பேர் தான் கேலஸ். இப்போ நம்ம டிஷ்யூ கல்ச்சரில் அது பேர் கேலஸ்ன்னு சொல்லுவோம். Proliferated only if in addition to auxins the nutrient medium was supplemented with one of the following. ஸோ இவங்க யூஸ் பண்ண ஆக்சினோட கொஞ்சம் நியூட்ரியன்ட் மீடியமை ஊற்றும் போது இன்னும் கிடுகிடுன்னு இந்த கேலஸ் ப்ராலிஃபரேட் வளருது ரொம்ப. அப்படின்னா அவங்க எடுத்து நியூட்ரியன்ட் மீடியமில் என்னத்தை ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில வாஸ்குலார் டிஷ்யூஸோ இல்லை ஈஸ்டாகவோ இல்லை கோகோனட் மில்காகவோ இல்லை டிஎன்ஏ, இதில் எது போட்டாலும் ஆக்சினோட கூட இதெல்லாம் ரொம்ப கடகடன்னு வளருது. அப்படின்னா இவங்களுக்கு என்ன குவரினா, யாரோ ஒரு ஆள், ஸோ சம்திங் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் திஸ் கண்டென்ட், அதுதான் இந்த கேலஸை கடகடன்னு வளர வைக்குது, நிறைய வளர வைக்குது அப்படின்னு. லேட்டர் ஐடென்டிஃபைட் அண்ட் கிறிஸ்டலைஸ்ட் த சைட்டோகைனசிஸ் ப்ரமோட்டிங் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் தட் தே டர்ம்ட் கைனட்டின். ஸோ சைட்டோகைனசிஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். செல் டிவிஷனில் கேரியோகைனசிஸ் ஃபாலோட் பை சைட்டோகைனசிஸ். ஸோ அதை யார் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா இந்த கைனட்டின்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் பின்னாடி எடுத்தாங்க. டியூரிங் மிட் 1960s ஸோ இந்த சயின்டிஸ்டையும் நம்ம இங்கே ஹைலைட் பண்ணிவிடுவோம். ஸ்கூக் அண்ட் கோவர்க்கர்ஸ், மில்லரேட்டோ. ஓகே, அண்ட் தென் during mid-1960, 3 independent researchers reported the purification and chemical characterization of 3 different kinds of inhibitor. Inhibitor B, abscission 2 and Darwin. இது மூணா தனித்தனியாக பிரித்து எடுத்தாங்க mid-1960s. So inhibitor B, abscission 2 and Darwin. Later all the 3 were proved to be chemically identical and it was named as abscisic acid, ABA. இந்த மூணு ஒரே மாதிரி இருந்ததுனால இது. So later on H.S. Cousins confirmed the release of a volatile substance from ripened oranges that hastened the ripening of stored unripened bananas. Later this volatile substances was identified as ethylene, a gaseous PGR. Let us study some of the physiological effects of these 5 categories of PGR in the next session. So இப்போ இவங்க பண்ண ஒர்க்கில் இருந்து என்னென்ன வேலையெல்லாம் இந்த PGRs பண்ணுது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Physiological effects of plant growth regulators. Auxins. Auxins from Greek auxein means grow, was first isolated from human urine. இதுவும் exam question. The term auxin is applied to the indole 3-acetic acid IAA and to other natural and synthetic compounds having certain growth regulating properties. So இதுதான் natural IAA. They are generally produced by a growing apices of the stems and roots from where they migrate to the region of their action. So form ஆகிறது ரூட்டு அண்ட் ஸ்டெம்மோட டிப்பில் அங்கே இருந்து மற்ற ஏரியாவுக்கு இது மைக்ரேட் ஆகுது. ஆக்சின்ஸ் லைக் IAA ஆர் indole butyric acid IBA have been isolated from plants. NAA, naphthalene acetic acid, and 2,4-D, 2,4-dichlorophenoxyacetic acid or synthetic. இது exam question. So ரெண்டு பேர் IAA IBA natural, NAA and 2,4-D are synthetic. All these auxins have been used extensively in agriculture and horticultural practices. They help to initiate rooting and stem cutting. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் எதுக்கு உதவுது? இப்போ முதலையே பார்த்தோம், ஆக்சினோட சைட்டோகைனன், தட் இஸ் கைனட்டினை போட்டாங்க, அதுதான் சைட்டோகைனன் பின்னாடி. ஸோ they are help to initiate rooting in stem cuttings, an application widely used for plant propagation. Auxins promote flowering. Examples
எக்ஸாம்பிள் இன் பைனாப்பிள்ஸ் ஃப்ளவரிங்கை ப்ரொமோட் பண்ணுது. தே ஹெல்ப் டு ப்ரிவெண்ட் ஃப்ரூட் அண்ட் லீஃப் ட்ராப் அட் ஏர்லி ஸ்டேஜஸில் லீஃபையும் ஃப்ரூட்டையும் விழாமல் பார்த்துக்கும். பட் ப்ரமோட் த அப்சிஷன் ஆஃப் ஓல்டர் மெச்சூர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட். ஸோ ஏர்லியராக இருக்கும்போது விழாது, மெச்சூர் ஆகும்போது விழும். In most higher plants, the growing apical bud inhibits the growth of the lateral buds. So, இவங்க apical dominant hormone அப்படின்னு சொல்லலாம். The phenomenon called apical dominance. ஸோ இவங்க இருக்கும்போது lateral bud வளர விட மாட்டாங்க. ரிமூவல் ஆஃப் ஷூட் டிப்ஸ், டீகேபிட்டேஷன் டீ பிளான்ட்டில் பண்ணுவாங்க. டீகேபிட்டேட்னா மேலே இருக்கிறத கட் பண்ண லேட்ரல் க்ரோத் வரும். ஸோ பிளான்ட் அப்படியே புஷ்ஷியாக வளரும்போது அவங்க அந்த டிப்பை கட் பண்ணி அந்த லீவ்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ யூஸ்வலி ரிசல்ட்ஸ் இன் த க்ரோத் ஆஃப் லேட்ரல் பட்ஸ். இட் இஸ் வைட்லி அப்ளைடு இன் டீ பிளான்டேஷன். ஹெட்ஜ் மேக்கிங், இந்த வேலியெல்லாம் கட்டும்போது புஷ்ஷியாக வரத்துக்காக. ஸோ அது புஷ்ஷியாக வரத்துக்காக தான் இந்த டிப்பை டீகேபிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, தென் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆக்சின்லேயே கூட. ஆக்சின் ஆல்சோ இன்டியூஸ் பார்த்தினோகார்பி. எக்ஸாம்பிள் இன் டொமேட்டோஸில் பார்த்தினோகார்பியாக இருக்குது. ஓகே, தட் இஸ் ஃப்ரூட்டில் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்துட்டுருக்கோம். இந்த பிக்சரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எ பிளான்ட் வித் ஏபிக்கல் பட் இன்டாக்ட். இங்கே ஏபிக்கல் பட்டு இருக்குது, அது இங்கே இருக்குது. இங்கே ஏபிக்கல் பட்டு இல்லை. ஸோ த லேட்ரல் பட்டு க்ரோ ஆகிருக்கு. ஓகே, அண்ட் நவ் they are widely used as herbicides. 2,4-D தான் முக்கியமான herbicide. Widely used to kill dicot plants. Dicot weeds does not affect mature monocot plants. It is used to prepare weed-free lawns by gardeners. Auxin also control xylem differentiation and help in cell division. இது முக்கியமாக யூஸ் பண்ணுற இடம் tissue culture. அடுத்தது Gibberellin or another kind of promoting PGR. There are more than 100 gibberellins reported from widely different organisms such as fungi and higher plants. நிறைய இடத்துல இருந்து எடுத்துட்டாங்க இவங்களே. fungi and higher plantsல இருந்து நிறைய வந்தாச்சு. GA1, GA2, GA3 அப்படின்னு. However, gibberellic acid GA3 was one of the first gibberellin to be discovered and remains the most intensively studied form. இவங்க தான் GA3. All GAs are acidic, so this is the acidic one, and they produce a wide range of physiological responses in the plants. Their ability to cause an increase in length of axis is used to increase the length of grape stalks. Grape stalks நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்கன்னா இதுதான் அப்போது நமக்கு நிறைய கிரேப்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சுகர் கேன்லேயும் ரொம்ப லென்த்தியாக வர நிறைய சுகர் ஈல்டு படிப்போம். Gibberellins cause fruits like apple to elongate and improve its shape. They also delay senescence. Senescence-na டெத்துக்கு முந்தின ஸ்டேஜ் டிலே பண்ணுறதுனால பிளான்ட்டோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுது. Thus the fruits can be left on the tree longer so as to extend the market period. அப்போது உங்கள் ஃப்ரூட் ரொம்ப நாள் இருக்க மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. GA3 is used to speed up the malting process in brewing industry. malting process, brewingனா that is இந்த wine அந்த இதெல்லாம் பண்ணுற இடத்துல it will just increase the malting process. Sugarcane stores carbohydrate as sugar in their stem. Spraying sugarcane crop with the gibberellin increase the length of the stem, thus increasing the yield by as much as 20 tons per acre because of lengthening of the internodes. Spraying juvenile conifers with the GAs hasten the maturity period, thus leading to early seed production. So இப்போ நம்ம கோனிஃபர்ஸில் இதை தெளித்தோம்னா கொஞ்சம் கடன்னு சீட் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Gibberellin also promotes bolting, internode elongation. அதுதான் முதல்லவே சொன்னது. Just prior to flowering in beet, cabbage, many plants with rosette habit. Rosette habitனா இந்த ரோஸ் மாதிரி அப்படியே நம்ம இப்போ கேபேஜ் இருக்கு இல்லையா, இப்படியே சுற்றி இதுதான் ரோசெட் ஹேபிட்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இன்டர்னோட இலாங்கேட் பண்ணுது கேபேஜில்னா இங்கே ஒரு ரோசெட் ஹேபிட் இந்த இப்படியே குட்டியாக இந்த ப்ரூசர்ஸ் மாதிரி குட்டியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ கேன் yield more number of cabbages in the cabbage plant. Okay, then cytokinins. Cytokinins have specific effects on cytokinesis and were discovered as kinetin. So இங்கே நம்ம கண்டுபிடிச்சது kinetina, a modified form of adenine apurine from autoclaved herring sperm DNA. அங்கேருந்து எடுத்தது நம்ம ஆக்சினை ஹியூமன் யூரின்லேருந்து, இது ஹெர்ரிங் ஸ்பெர்ம் டிஎன்ஏலேருந்து. கைனிட்டின் டஸ் நாட் அக்கர் நேச்சுரலி இன் பிளான்ஸ்.
Search for natural substances with cytokinin-like activities lead to the isolation of zeatin from corn kernels and coconut milk. ஸோ பிளான்ட்டில் இது நேச்சுரலாக இல்லை, ஆனால் சைட்டோகைனின் மாதிரியான கண்டென்ட் நமக்கு ஜியாட்டின் சொல்கிறோம். ஜியாமேஸ்லேருந்து, கார்ன் கர்னல்ஸ்லேருந்து, கோகனட் மில்க்லேருந்து எடுக்கிறாங்க. Since the discovery of zeatin, several naturally occurring cytokinins and some synthetic compounds with cell division promoting activity have been identified. இது ஐடென்டிஃபை பண்ண பிறகு பிளான்ட்டில் இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்தது ஹெரிங்ஸ்பர்ம் டிஎன்ஏ, பிளான்ட்டில் இல்லை ஆனாலும் அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள ஜியாட்டினையோ அண்டு கோகனட் மில்கில் இருந்தும் கார்ன் கர்னல்ஸில் இருந்தும் எடுத்ததுனால அதுக்கப்புறம் நிறைய அது மாதிரி ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸை பிளான்ட்லேருந்து எடுத்தாங்க. Natural cytokinins are synthesized in regions where rapid cell division occurs. For example, root apices, developing shoot buds, young fruits, etc. இந்த ஏரியாக்களில் நிறைய எடுக்க முடியும். And it helps to produce new leaves, chloroplast in leaves, lateral shoot growth and adventitious shoot formation. ஸோ இங்கெல்லாம் இது இருந்தால் வேறு என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. Cytokinins help overcome the apical dominance and they promote nutrient mobilization which helps to help the delay of leaf senescence. இங்கே பாருங்கள், இப்போ ஏபிக்கல் டாமினன்ஸ்னால் ஒரு பிளான்ட் நீட்டாக வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ நம்ம சைட்டோகைனன் போட்டால் இது கொஞ்சம் லேட்ரல் பட்ஸ் எல்லாம் அப்படி வளர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிளான்ட் கொஞ்சம் புஷ்ஷியாக வரத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சைட்டோகைனன் ஹெல்ப் ஓவர் கம் த ஏபிக்கல் தே ப்ரமோட் நியூட்ரியன்ட் மொபிலைசேஷன், அதாவது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துக்கும் நியூட்ரியன்ட் மூவ் ஆகிறதுக்கும் அண்ட் டிலே ஆஃப் லீவ்ஸ். ஸோ லீஃப் கீழே விழாமல் இருக்கிறது, பழுத்து கீழே விழாமல் கொஞ்சம் நாளில் இழுத்தடிக்கிறதுக்கும் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் சைட்டோகைனன். ஈஸியாக தான் இருக்கும் இந்த டாபிக். அடுத்தது எத்திலின். எத்திலின் இஸ் ஒன்லி கேஷியஸ் ஹார்மோன் இல்லையா? அதுவும் நம்ம இப்போ கமர்ஷியலாக ஈத்தோஃபோன் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகே, பார்ப்போம். எத்திலின் இஸ் a simple gaseous plant growth hormone. It is synthesized in large amounts by tissues undergoing senescence and ripening fruits. இது எங்கே நிறைய ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, எதெல்லாம் இப்போ செனசன்ஸ் அதாவது ஓல்ட் ஏஜில் இருக்கோ அங்கேயும் ரைப்பனிங் ஃப்ரூட் ரைப்பனிங் ஹார்மோன் இது பேரே. Influences of ethylene on plants include horizontal growth of seedling. Horizontal growth அப்படின்னா இப்போ நேராக வளர்ந்து இந்த லீஃப் அப்படியே கிளஸ்டராக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சன்னுக்கு எல்லா லீஃபும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். எல்லா லீஃபும் சன்னை பார்க்குறது கஷ்டம் ஆகிடும். ஸோ இப்போ ஹரிசாண்டலாக இப்படி வளரும்போது ஸோ தேர் won't be a much crowd, all the leaves could see the sun. அதுதான் இது. ஸோ it is very much helpful for the horizontal growth of seedlings, swelling of the axis and the apical hook formation in dicot seedling. இந்த ஹூக் ஃபார்மேஷன் பற்றி அந்த போன வீடியோவில் போட்டிருந்தேன். அதாவது இப்போ வெளியே வரும்போது இப்படி ஒரு கர்வியாக வந்துச்சுன்னா இந்த வெளியே வர இந்த டிப் இருக்கு இல்லையா, ஒரு சீடு வெளியே வரும்போது மண்ணை தொலைச்சி மேலே வரும்போது அந்த டிப்பு பாதிக்காமல் இருக்க அந்த ஹூக் ஃபார்ம் ஆகும். This is because of ethylene. இந்த ஹூக் ஃபார்ம் ஆகிறதுனால அந்த ஏரியா இஸ் ப்ரொடெக்டட். The ethylene is much useful for this in dicot seedlings. Ethylene promotes, இதை மாற்றி மோனோகாட்டுன்னு போட்டுட்டாங்கன்னா அங்கே தப்பு, எக்ஸாமில் incorrect statement ஆகிடும். ஸோ ethylene promotes senescence. ஸோ this is promoting the senescence. இப்போ போன சைட்டோகைனனில் பாருங்கள், which helps to delay the leaf senescence, but ethylene promotes senescence and abscission of plant organs, especially of leaves and flowers. இப்போ நம்ம முதல்லையே பார்த்தோம், இது ரெண்டுத்துலேயுமே இருக்குது. It is enhancing as well as inhibiting, but inhibitionல more towards. So ethylene promotes senescence and abscission of plant organs, especially of leaves and flowers. Ethylene is highly effective in fruit ripening. It enhances the respiration rate during ripening of the fruits. This rise in rate of respiration is called respiratory climactic. ரொம்ப இதுதான் ஈஸியாக பழுக்க வைக்க யூஸ் ஆகுது. அதுதான் இது ரைப்பனிங் ஹார்மோன் கூட. அது பேர் என்னென்னா ரெஸ்பிரேட்டரி ரேட்டை மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நிறைய சூடு, ஓகே, நிறைய ஹீட் ஆகிறதுனால
ஃப்ரூட்ஸ் வந்து அட் அ டைமில் ஒரு குடோனில் டக்குன்னு பழுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மார்க்கெட்டுக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக், இன்க்ரீஸிங் த ரெஸ்பிரேட்டரி ரேட், அது பேர். எத்திலின் பிரேக் சீட் அண்ட் பட் டார்மன்சி. இட் பிரேக்ஸ் த சீட் அண்ட் சீட். ஒரு சீடு நம்ம கிச்சனில் சீடாக வச்சுக்கிட்டு இருக்குது நமக்கு நல்லது. பட் ஒரு ஃபார்மருக்கு ஒரு 1000 சீட் போட்டால் ஒரு 100 சீடு தான் முளைச்சா அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எத்திலின் பிரேக்ஸ் சீட் அண்ட் பட் டார்மன்சி. ஸோ இனிஷியேட் ஜெர்மினேஷன் இன் பீனட் சீட்ஸ், ஸ்ப்ரவுட்டிங் ஆஃப் பொட்டேட்டோ டியூபர்ஸ். ஸோ ஃபார்மருக்கு இது வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். Ethylene promotes rapid internode petiole elongation in deep water rice plants. இது போன வருஷம் கேட்டிருந்த கொஸ்டின். இப்போ நம்ம இன்டர்னோட் இலாங்கேஷன்னா ஜிப்ரலின் படிப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எத்திலின் ப்ரமோட் ரேப்பிட் இன்டர்னோட் petiole elongation deep water rice plants. ஸோ தண்ணியில் இருக்கிற ரைஸ் பிளான்ஸை அதில் வந்து இப்போ இன்டர்னோடை எலாங்கேட் பண்ணி மழை காலம் வரும்போது அப்படியே தண்ணிக்கு மேலே ஏற்ற வைக்கும். ஸோ த பிளான்ட் வில் நாட் டை அவுட் ஆஃப் ஃப்ளட் எல்லாம் வரும்போது. இட் ஹெல்ப்ஸ் லீவ்ஸ் அப்பர் பார்ட் ஆஃப் த ஷூட் டு ரிமைன் எபவ் வாட்டர். எத்திலின் ஆல்சோ ப்ரமோட்ஸ் ரூட் க்ரோத் அண்ட் ரூட் ஹேர் ஃபார்மேஷன். ஸோ அப்சார்ப்ஷன், உங்களுக்கு அப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட், minerals, water will be more அங்கே, thus helping the plant to increase their absorption surface, root hair form பண்ணுறதுனால. Ethylene is used to initiate flowering and for synchronizing fruit set in pineapples. So இவங்க ethylene is used to initiate flowering and for synchronizing fruit set in pineapples. இப்போ நம்ம இங்கே ஆக்சின் பார்ப்போம். ஆக்சினில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆக்சின் ப்ரமோட் ஃப்ளவரிங், எக்ஸாம்பிள் இன் பைனாப்பிள். ஸோ இங்கேயும் ஒரு பைனாப்பிள் பற்றி வந்துருச்சு. எத்திலின்லேயும் இங்கேயும் எத்திலின் இஸ் யூஸ் டு சின்க்ரனைசிங் ஃப்ரூட் செட் இன் flowering as well as fruit set in pineapple. அங்கே வெறும் flowering. It also induces flowering in mango. Since ethylene regulates so many physiological processes, it is one of the most widely used PGR in agriculture. The most widely used compound as source of ethylene is ethophan அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. Okay, this one. Ethophan in an aqueous solution is readily absorbed and transported within the plant and released ethylene slowly. ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும், ஆனால் இருக்கிற செல்லுக்கு ரொம்ப ஸ்லோவாக எத்திலினை ரிலீஸ் பண்ணும். Ethophan ascends fruit ripening in tomatoes and apples and accelerate absorption in flowers and fruits. Thinning of cotton, cherry, walnut. பார்த்தீங்கன்னா Ethophan has ஃபஸ்ட் பண்ணும் ஃப்ரூட் ரைப்பனிங்கை ஸ்பீட் பண்ணுது டொமேட்டோஸில், ஆப்பிள்ஸ்லாம், அண்ட் அப்சிஷன் இன் த ஃப்ளவர்ஸ் கீழே விழ வைக்கிறது. ஸோ அண்ட் இட் ப்ரமோட்ஸ் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இன் cucumber. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ தட் இன்க்ரீஸிங் த yield, ஃபீமேல் ஃப்ளவர்ஸ். ஓகே, தென் abscisic acid, ABAன்னு சொல்லுவோம். As mentioned earlier, abscisic acid was discovered for its role in regulating abscission and dormancy. Abscission அப்படின்னு சொன்னால் விழறது. ஓகே, விழுந்தால் இப்போ இது ஒரு செடி, இந்த செடியிலேருந்து இப்போ ஒரு லீஃப், இங்கே இந்த லீஃப் விழுந்தால் இந்த ஏரியாவில் அப்படியே ஒரு 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 எக்ஸுடேஷன் இருக்கும். தட் இஸ் இது ஒரு சாப் வெளியே வரும் அப்படியே. அது என்னென்னா அது wound ஹீலிங் ஹார்மோன். அதில் இருக்கிறது இந்த கண்டென்ட்டு. ABA was discovered for its role in regulating abscission and dormancy. ரொம்ப பழுத்த இலைகளை விழ வைக்கிறது, ஃப்ரூட் மெச்சூர் ஆன விழ வைக்கிறது, இந்த மாதிரி டெட் பார்ட்ஸ் எல்லாம் விழறது. But like other PGR, it also has other wide-ranging effects on plant growth and development. It acts as a general plant growth inhibitor and an inhibitor of plant metabolism too. ABA inhibits seed germination. அப்படின்னா என்னென்னா it is dormancy prolong பண்ணுது. ABA stimulates the closure of stomata and increase the tolerance of plant to various kinds of stresses. Therefore, it is also called the stress hormone. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்டுக்கு தண்ணியே கிடைக்காமல் இருக்கும்போது அதோடைய ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டு வந்து டிஸ்டர்ப் ஆகிற டைமில், தண்ணி கிடைக்கல, வறட்சியில் இருக்கும்போது ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணும். இது க்ளோஸ் பண்ணி இருக்கிற தண்ணியை வெளியே போகாமல் ரீட்டைன் பண்ணிக்கும். So the plants are capable of handling the stress, water stress, because of this hormone. அப்படின்னு சொன்னால் this is called the stress hormone. ABA plays important role in seed development.
maturation and seed dormancy too. By inducing dormancy, ABA helps seeds to withstand desiccation and other factors unfavorable for growth. ஸோ ஏபிஏ இருக்கிறதுனால எவ்வளோ டெசிகேஷனையும் ஒரு சீடு தாங்குது. அப்புறம் அது ஒரு நல்ல ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வர வரைக்கும் they can withstand their stress. And in most situation, ABA act as an antagonistic to GA. இந்த லைனும் முக்கியம். Okay, we may summarize that for any and every phase of growth, differentiation and development of plants, one or the other PGR has some role to play. Such roles could be complementary or antagonistic. ரெண்டு ஹார்மோன் இணைஞ்சு ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம பைனாப்பிளில் பார்த்த ஆக்சினும் அங்கே இருக்கிற எத்திலின் மாதிரியும் ஆர் ஆன்டகோனிஸ்டிக்காகவும் ஒர்க் பண்ணலாம். ஒருத்தன் என்ஹான்ஸ் பண்ணாங்க, ஒருத்தவங்க இன்ஹிபிட். தீஸ் குட் பி இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆர் சினார்ஜிஸ்டிக். சேர்ந்தாகவும் பண்ணும் ஆர் தனித்தனியாகவும் பண்ணுது. Similarly, there are a number of events in the life of a plant where more than one PGR interact to affect that event. Example, dormancy in seeds, buds, abscission, senescence, apical dominance. எது எடுத்தாலும் ஒன்றோ இல்லை அப்படியே ஒரு கூட்டாகவும் ஒர்க் பண்ணலாம். Remember, the role of PGR is of only one kind of intrinsic control. இது ஒரு கைண்டு தான். Along with the genomic control and extrinsic factorம் இருக்கு இல்லையா, they play an important role in plant growth and development. Many of the extrinsic factors such as temperature and light control plant growth and development via PGR. ஸோ வெளியில் இருக்கிற லைட்டோ டெம்பரேச்சரோ ஒரு பிளான்ட்டோட க்ரோத்தை PGR வச்சு கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, சம் ஆஃப் சச் ஈவெண்ட்ஸ் குட் பி வெர்னலைசேஷன், flowering, dormancy, seed germination, plant movements, etc. Vernalization, temperature low temperature இருக்கிறது. அது ஒரு பிளான்ட்டோட ஃப்ளவரிங்கோ ஃப்ரூட்டிங்கோ சம்டைம் லோ டெம்பரேச்சர் இருந்தால் தான் நடக்கும். ஹை டெம்பரேச்சரில் தான் லாங் டே பிளான்ஸ், ஷார்ட் டே பிளான்ஸ் அப்படிலாம் வரும் ஃப்ளவரிங். இவ்வளோ நாளைக்கு அது டார்மெண்ட்டாக இருக்கிறது. எப்படி சீடு ஜெர்மினேட் ஆகுது டெம்பரேச்சரை பொறுத்து. பிளான்ட் மூமெண்ட், இதை எல்லாமே பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸை வச்சு, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸோட ஹெல்ப்போடு நடத்துகிற வேலைகள். ஸோ வி ஷால் டிஸ்கஸ் ப்ரீஃப்லி த ரோல் ஆஃப் லைட் அண்ட் டெம்பரேச்சர், போத் ஆஃப் தெம் எக்ஸ்ட்ரின்சிக் ஆன் இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ளவரிங். நம்ம ஃப்ளவரிங் வரும்போது இந்த அங்கே படிச்சுக்கலாம் அந்த சாப்டர்ஸ் எல்லாம். ஃப்ளவரிங் ஃப்ரூட்டிங் வரும்போது, ஏன்னா இந்த புக்கில் தட் இஸ் ப்ரெசன்ட் சிலபஸில் இந்த டைட்டில் டெலீட் பண்ணிட்டாங்க. இல்லை, போன புக் வரைக்கும் இருந்துச்சு. லாங் டே பிளான், ஷார்ட் டே பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படின்னா இன்னும் இதனோட டெம்பரேச்சர் எஃபெக்ட், லைட் எஃபெக்ட், இன்னும் என்னென்னலாம் அப்படின்னு வரும்போது ரீப்ரொடக்ஷன் வரும்போது பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் சம்மரியும் படிச்சிருக்கோம். Growth is one of the most conspicuous events in any living organism. It is an irreversible increase expressed in parameters such as size, area, length, height, volume, cell number, etc. It conspicuously involves increased protoplasmic material. So conspicuously involves வெளிப்புறமாக தெரிகிற அளவுக்கு. In plants, meristems are the sites of growth. அங்கே தான் நிறைய ஃபார்ம் ஆகுது செல்ஸ். ரூட் அண்ட் ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் சம்டைம்ஸ் அலாங் வித் இன்டர்கேலரி மெரிஸ்டம் கான்ட்ரிபியூட் டு த இலாங்கேஷன் க்ரோத் ஆஃப் பிளான்ட் ஆக்சஸ். உங்களுக்கு லேட்ரல் மெரிஸ்டம்னா அகலமாக போகுது, இன்டர்கேலரியும் அண்ட் ஏபிக்கல் மெரிஸ்டம்னா நீட்டாக வளர்கிறதுக்கோ இல்லை பிரான்ச் அவுட் ஆகிறதுக்கோ. Growth is indeterminate in higher plants. Following cell division in root and shoot apical meristem cells, the growth could be arithmetic or geometrical. Arithmetic na ஒரு செல் மெரிஸ்டமா இருந்து இன்னொன்று ப்ரொடியூஸ், ஜியாமெட்ரிக்னா 2, 4, 8 அப்படி. Growth may not be and generally is not sustained at high rate throughout the life of a cell, tissue, organism. One can define 3 principal phases of growth: the lag, log and senescent phase. அப்படியே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த 3 phase. When a cell loses the capacity to divide, it leads to differentiation. Okay, differentiation results in development of structures that is commensurate that the function of the cell finally has to perform. என்ன வேலை பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி getting differentiated either to become parenchyma or collenchyma or sclerenchyma or xylem fluid, whatever it is. General principles for differentiation for cell, tissues and organ are similar. A differentiated cell may de-differentiate and then re-differentiate.
Since differentiation in plants is open, the development could also be flexible. That is, the development is the sum of growth and differentiation, and plant exhibit open form of a growth, plasticity in development. And plant growth and development are under the control of both intrinsic and extrinsic factors. Intercellular intrinsic factors are the chemical substances called plant growth regulators. There are diverse groups of PGR in plants, principally belong to 5 groups: auxin, gibberellin, cytokinins, abscisic acid, and ethylene. These PGRs are synthesized in various parts of the plant. They control different differentiation and developmental events. Any PGR has diverse physiological effects on plants. Diverse PGRs are also manifest similar effects. ஒரே மாதிரியும் சில நேரங்கள் வேறு வேறு மாதிரியாகும். ஒன்றாக சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், இல்லை தனித்தனியாகவும் ஒர்க் பண்ணலாம், ஆனால் ஒர்க் பண்ணணும். PGRs may act synergistically or antagonistically. Plant growth and development is also affected by light, temperature, nutrition, oxygen status, gravity, and such external factors. Availability of nutrient elements, nutrition, இதையெல்லாம் பொறுத்தும் வேறுபடும். அதாவது இது எல்லாமே ஒரு பிளான்ட்டோட growth கண்ட்ரோல் பண்ணுது along with the internal factors. So this is the summary of this particular topic. நம்ம லெசனோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்லேருந்து கம்பல்சரியாக ஒரு 3-4 கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது எவ்ரி இயர். குட்டி குட்டியான டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம எத்திலின் அந்த ரைஸ் வாட்டரில் இருந்து, மற்றபடி ஜிப்ரலின் இன்க்ரீசஸ் த இன்டர்னோட், பால்ட்டிங் அங்கே படிக்கிறோம். GA 1, 2 எல்லாம் விட்டுட்டு ஏன் GA 3 ஃபஸ்ட்டு சொல்லலாம். அதான் ஃபஸ்ட்டு டேக் பண்ணி வைக்கும்போது அதை ஃபஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணதுனால GA 3. அங்கே போய் குழம்பிடாதீங்க, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால GA 1 தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி 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 டீட்டெயில்ஸ் இருக்கிற இந்த டாபிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா 2 லெசனை டெலீட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் இந்த ப்ரெசன்ட் புக்கில். அதனால் இருக்கிற 3 லெசன்லேருந்து நம்ம நிறையவே கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட ஆக்சுவலி நமக்கு பிளான்ட் ஃபிசியாலஜி ஹஸ் கம் டு அன் எண்ட். நம்ம நெக்ஸ்ட்டு யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு கஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜிக்குள்ளே போவோம். தட் வுட் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ பிளான்ட் ஃபிசியாலஜியில் 3மே வைட்டல் டாபிக். அங்கே ஹியூமன் ஃபிசியாலஜிலையாவது உங்களுக்கு நிறைய டாபிக் இருக்குது. இங்கே இருக்கிறதே 3 டாபிக்னும் போது நம்ம நிறைய கொஷின்ஸை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தயவுசெய்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுருங்க. ஸோ நம்ம உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும், இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அந்த மாதிரிலாம்னா ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் செஷன். I'll just respond. Okay, now I'll say bye. Okay, bye.